Hi, hello, my dear friends. Now, I'm Hakim, MBBS student at Madras Medical College and Rajiv Gandhi Government General Hospital. So, in the video, என்ன பார்க்க போறோம்னா the 4 ultimate tips to crack NEET exam என்னன்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். So, ஒரு pen and paper எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 effective tipsமே உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். At the end of this video, உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல் ஐகானை வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த டிப்ஸ் பத்திய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். The first ultimate tip என்ன அப்படின்னா எரர் நோட்ஸ். சோ இந்த பாயிண்ட் பத்தி இந்த டிப் பத்தி நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் இந்த எரர் நோட்ஸ் பத்தி நான் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். சோ எரர் நோட்ஸ்னா என்ன? சோ நீங்க எப்பவுமே டெஸ்ட் எழுதுறப்ப இந்த எரர் நோட்ஸ் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும். சோ தனியா எதுக்குன்னு சொல்லி ஒரு நோட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் எழுதுறப்பையும் சோ அது என்ன சப்ஜெக்டா வேணாலும் இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம், 45 கொஸ்டின்ஸ் 90 கொஸ்டின்ஸ். நீங்க வந்து சிலபஸ் வந்து மேட்டரே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறப்ப இருந்தாலும் சரி, இல்ல நான் ஒரு சாப்டர் தான் படிச்சிருக்கேன், அந்த சாப்டர்ல மட்டும் இப்போ ஒரு 20 கொஸ்டின்ஸோ இல்ல 40 கொஸ்டின்ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி. சோ இந்த எப்பெல்லாம் நீங்க எம்சிக்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டன் பண்றீங்களோ, டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறீங்களோ, சோ அதை வந்து நீங்க ஆக்சுவல் எக்ஸாம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எழுதணும். சோ வந்து ஒரு OMR ஷீட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெட்ல இருந்து. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பபிள் பண்ணணும். நம்ம வந்து டெஸ்ட் எழுதுறப்ப ரியலா வந்து பாத்தீங்கன்னா பபிள் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. சோ இதனால உங்களுக்கு பப்ளிங் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறையும். அண்ட் இந்த பப்ளிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளாக் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ கீழ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம பாருங்க. சோ இப்போ இந்த எரர் நோட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க அந்த எம்சிக்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கரெக்டா பபிள் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதுறப்ப ஆக்சுவல் எக்ஸாம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எழுதணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அதுதான் எரர் நோட்ஸ். ஓகே, நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. அப்படி கரெக்ட் பண்ணும்போது நீங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போறீங்களோ, இந்த கொஸ்டின் வேணாம் எனக்கு தெரியல, இது அட்டன் பண்ணா -1 மார்க் எனக்கு வரும்னு சொல்லி நினைச்சீங்களோ, அந்த கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எழுதி தப்பு வாங்குனீங்களோ, -1 மார்க் வாங்குனீங்களோ, அந்த கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா போடுங்க. சோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா நீங்க இந்த உங்க கம்ப்ளீட்டா உங்களோட கொஸ்டின் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செப்பரேட் நோட்ல நீங்க வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கொயர் போட்டிருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க, சர்க்கிள் போட்டிருக்க கொஸ்டின் நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க. சோ இப்போ ஏன் வந்து இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்க, இல்ல ஏன் அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படிங்கறதுக்கான அந்த ரீசனை வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதணும். சோ என்னென்ன ரீசன்ஸா இருக்கலாம், ஒரு கொஸ்டின் நம்ம தப்பா எழுதி இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் வாய்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கலாம். சோ கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து பண்ணிருந்தீங்கன்னா தயக்கப்படாம நான் அந்த கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத அந்த நோட்ல எழுதுங்க. அதுக்காக தான் இந்த எரர் நோட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். தென் வேற என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், கால்குலேஷன்ஸ்ல ஏதாவது நீங்க வந்து மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கலாம். ஆன்சர் அரைவ் பண்ண வந்திருப்பீங்க, அந்த கடைசி டைம்ல ஏதாவது ஒரு பிளஸ்க்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. சோ இந்த மாதிரியான கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிருந்தா அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேரா வந்து நான் கால்குலேஷன் பேஸ்ட் தவறு வந்து பண்ணிருக்கேன், மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எழுதுங்க. வேற என்ன நீங்க பண்ணிருக்கலாம், ஒரு கான்செப்டே தெரியாம நீங்க வந்து பார்த்தோம்னா தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கலாம். வேற ஃபார்முலாஸ்ல ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். சோ நீங்க ஒரு ஃபார்முலா வந்து நினைச்சிட்டு பண்ணிருப்பீங்க, பட் ஆனா ஆக்சுவலா நீங்க ஃபார்முலா தப்பா மெமரைஸ் பண்ணிருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ்ல நீங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். வேற என்ன பண்ணிருக்கலாம், அப்ளிகேஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தப்பா வந்து பண்ணிருக்கலாம். சோ நீங்க வந்து இது வேற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு அந்த சம்ம வந்து பண்ணிருப்பீங்க, பட் ஆனா ஆக்சுவல் அப்ளிகேஷன் வந்து வேறையா வந்து பார்த்தீங்கன்னா. சோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகாது. சோ நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். சோ இதுல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் அதையும் தயக்கப்படாம எழுதுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்தந்த கொஸ்டின் நம்பருக்கு நேரா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. சோ இது எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா இப்ப எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை அனலைஸ் பண்ணலாம். சோ அப்படி அனலைஸ் பண்றப்ப நீங்க என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நீங்க வந்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னா அந்த கான்செப்டை போய் வந்து பார்த்தீங்கன்னா புக்ல படிங்க, வீடியோஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஜிஸ்ட், சோ நீங்க டெப்தா படிச்சிருப்பீங்க கான்செப்ட்ஸ், அது ஃபுல்லா இந்த எரர் நோட்ஸ்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதோட அந்த மெயின் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிற அந்த சின்ன ஜிஸ்ட் மட்டும் அந்த கொஸ்டினுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். சோ புரிஞ்சா கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும், என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கு கீழே நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எழுதணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எரர் நோட்ஸ். ரொம்ப நான் லென்த்தா இந்த வீடியோல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணிருக்கும், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை நான் ஃபர்ஸ்டாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். சோ இப்படி இந்த எரர் நோட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். எப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுறீங்களோ, அண்ட் எப்பெல்லாம் கிடையாது எப்பவுமே டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் வீக்லி இந்த எரர் நோட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த எரர் நோட்ஸ் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் கடைசியில் எக்ஸாம் போகிற வரைக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேவையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி வீக்லி நீங்க அனலைஸ் பண்றப்ப இது வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது நீங்க எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணணும். இந்த வாரத்தில் நான் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிருக்கேன், அதில் எத்தனை கொஸ்டின்ஸ்ல வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எத்தனை கொஸ்டின் எனக்கு கான்செப்ட் எனக்கு தெரியாம இருந்திருக்கு, எவ்வளவு படிச்சிருக்கேன், எங்கெல்லாம் நான் சில்லி மிஸ்டேக் ஃபார்முலா மிஸ்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது. நிறைய டைம்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, கால்குலேஷன் பேஸ்ட் மிஸ்டேக் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். இந்த பிளஸுக்கு மைனஸ், ஸோ ஒரு 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். அப்ப நான் என்ன நினைப்பேன் இனிஷியலா அப்படின்னா, இதெல்லாம் என்ன மிஸ்டேக், இதெல்லாம் நமக்கு ரெக்டிஃபை பண்ணிடுவோம், எக்ஸாம்ல இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிடுவோம், ஸோ இதெல்லாம் தப்போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பட் ஆனால் எக்ஸாம் ஆலையும் போயிட்டு அதே மிஸ்டேக் தான் பண்ணுவேன். நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான். ஸோ அதனாலதான் இந்த எரர் நோட்ஸ் நம்ம இது எழுத சொல்றோம். ஸோ நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல நீங்க எவ்வளவு கால்குலேஷன் பேஸ்ட் மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியும். நீங்க படிக்கக்கூடிய இந்த ஹோல் டைம்ல எவ்வளவு கால்குலேஷன் பேஸ்ட் மிஸ்டேக் பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும், நாங்க நிறைய வந்து கால்குலேஷன் பேஸ்ட் மிஸ்டேக் பண்றோம், நம்ம நிறைய வந்து ஃபார்முலா பேஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றோங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலாஸை கரெக்டா படிப்பீங்க, கால்குலேஷன்ஸ் போடுறப்ப கொஞ்சம் கவனமா வந்து பாத்தீங்கன்னா போடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. The next second ultimate tip is goal setting. ஸோ கோல் செட்டிங்னா என்ன? ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கு, லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கு. ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். லாங் டேர்ம் கோல்னா என்னது? 720 அவுட் ஆஃப் 720 எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனத்தோட படிக்கிறது, அது ஒரு லாங் டேர்ம் கோல். அதவே நம்ம டெய்லி நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. டெய்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பிசிக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மார்க் தான் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு எப்படி நம்ம 50 மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நினைக்கணும். அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அதுதான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். 50ல இருந்து நம்ம 80க்கு எப்படி போறது, 80ல இருந்து 100க்கு எப்படி போறது, 100ல இருந்து 120, 150, 180 அவுட் ஆஃப் 180 எப்படி போறது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்னன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி பண்றதுதான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். சோ லாங் டேர்ம் கோல்ஸை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு டெய்லி நான் இன்னைக்கு இவ்வளவு படிச்சிருக்கேன், என்னால 180 எடுக்க முடியுமா, நாளைக்கு நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்னால 180 எடுக்க முடியுமா, இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தரும். நீங்க நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், இங்க இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு, அடுத்து நாளைக்கு இங்க இருந்து நான் அடுத்து என்ன விஷயம் பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு, இப்படி இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த கோல் செட்டிங்க்கு தேவையான ஒரு 5 Ds என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டிசிப்ளின் அண்ட் டெட்லைன். ஸோ இந்த 5 விஷயங்களும் ஒரு கோல் செட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னும் கோல் செட்டிங் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது ஒன் ஆஃப் த அல்டிமேட் டிப் இன் திஸ் வீடியோ. ஸோ த நெக்ஸ்ட் அல்டிமேட் டிப் என்னன்னா, ஸ்பேஸ்டு ரெபிடேஷன். இந்த வார்த்தையை கேட்டு எனக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வேற எப்படி சொல்லலாம், மல்டிபிள் ரிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு வாட்டி நான் படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் போனா எழுதுறேன், ஆனா நிறைய தப்பு வருது ப்ரோ, ஆனா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனேனே அப்படின்னு சொல்றீங்க. பட் நிறைய பேர் நீட்டை கிராக் பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸ்ல, எந்த மெடிக்கல் காலேஜஸ்ல படிச்சுட்டு இருந்தாலும் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பேசிக்கிருவாங்க. ஈவன் நானே வந்து காலேஜ் சேர்ந்தப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன தெரியுமா பேசிக்கிட்டேன், எத்தனை வாட்டிடா நீ என்சிஆர்டி வந்து ரிவைஸ் பண்ண, ஒருத்தன் 20 வாட்டி பண்ணேமா, ஒருத்தன் 50 வாட்டி பண்ணேன் அப்படிமா. சோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்றோம் பாத்தீங்களா, தட் இஸ் ஸ்பேஸ்டு ரிபிடேஷன், தட் இஸ் மல்டிபிள் ரிவிஷன். ஸோ நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிட்டு நமக்கு எக்ஸாம்ல மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் மல்டிபிள் ரிவிஷன் அப்படிங்கிறது தான் இங்க வந்து விஷயம். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்க திரும்பி ரிவிஷன் பண்றப்ப உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியில நீங்க படிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ இதை தான் ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ இப்போ ஸ்பேஸ்டு ரெபிடேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க அப்படின்னா அது 100% உங்க மெமரியில வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். த நெக்ஸ்ட் டே நீங்க படிச்சதுல வெறும் 50% மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதுவே நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த திரும்ப 100% உங்க மெமரிக்கு வந்துடும். அது திரும்ப 50% ஆகிறதுக்கு இப்ப 2 நாள் தேவைப்படும். அடுத்து திரும்ப நீங்க ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா திரும்ப அது 50% போறதுக்கு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்டு ரெபிடேஷன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ரிவைஸ் பண்ணுங்க, அடுத்து ஒரு 2 days கேப் விட்டு ரிவைஸ் பண்ணுங்க, தென் அடுத்து ஒரு 1 வீக் கேப் விட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல நீங்க வந்து ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிச்சது லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஒரு 2 to 3 months வரைக்கும் கூட உங்க மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டோர் ஆகும். The fourth ultimate tip, the last but not the least, is the active recall. So active recallனா என்ன? படிச்சு முடிச்சதை திரும்பி புக் எடுத்து வச்சு அப்படியே ரிவைஸ் பண்றது ஒரு ரீகால் மெத்தட். ஸோ அதை விட the best recall method என்னன்னா ஆக்டிவ் ரீகால் மெத்தட். ஸோ படிச்சதுல இருந்து நம்ம ஏதாவது அப்ளை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்னது எம்சிக்யூ சால்வ் பண்றது. ஸோ படிச்ச ஒரு கான்செப்ட்ல இருந்து ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்றப்ப நம்ம அதை அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுவோம். அப்ப நம்ம ரீகால் பண்றதுக்கு பேர் தான்
ஆக்டிவ் ரீகால். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆக்டிவ் ரீகால் பண்றப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு டீப்பர் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். இந்த ஆக்டிவ் ரீகாலையும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்பேஸ்டு ரெபிடேஷன், ஸோ இது ரெண்டையும் நீங்க சேர்க்கும் போது இது வந்து ஒரு ஐபோன் மாதிரி ஒரு அல்டிமேட் ப்ரோ மேக்ஸ் மெத்தடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சோ இந்த 4 அல்டிமேட் டிப்ஸ் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. இதோட MCQ ஓரியன்டட் அப்ரோச்ல கம்ப்ளீட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மொத்த கான்செப்ட்ஸையும் நம்ம MMC MBBS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் NEET ஆப்ல வந்து கோர்சஸா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். சோ இதுல MCQ சால்விங் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 33 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிருக்கோம். ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் பிளஸ் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் குரூப்ல வந்து ட்விட்டர் கிட்ட கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸா யூனிட் வைஸா நம்ம அச்சீவ் NEET ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானே வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹக்கீம். நன்றி, வணக்கம்.